சோழ தேசத்தை நோக்கி ஒரு பயணம். ஹலோ கைஸ், வெல்கம் டு விசல் விலாக். நம்மளுக்கு ஆஃபீஸ் இன்றைக்கி லீவு. ஏன்னா நான் முன்னாடி விலாக்லேயே போட்டிருப்பேன் கரூர் வைகாசி திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. ஸோ இன்றைக்கி கடைசி நாள் கரூர் ஃபுல்லாகவே லோக்கல் ஹாலிடே. இந்த லீவில் நானும் ஆஃபீஸ் டீம் மட்டும் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, மார்னிங் சோழ தேசமான தஞ்சாவூர் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் விலாகில் பார்த்தீங்கன்னா கரூர் கம்மா ஆற்றுக்கு வரதை நான் பார்ட் 2 போகிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டால் நம்ம சேனல் வந்து 400 சப்ஸ்கிரைப் தாண்டியாச்சு. நாங்கள் வந்து கரூர் டு திருச்சி டு கல்லணை அப்புறம் தஞ்சாவூர் இந்த வழி தான் சூஸ் பண்ணியிருந்தோம். மார்னிங் வந்து திருச்சி வந்து சேர்ந்துட்டோம். வந்து சேர்ந்தோன்னா லைட்டாக பசிக்கிறமா இருந்துச்சு. நண்பர்கிட்ட ஏதாவது ஹோட்டல் தெரியுமான்னு கேட்டதுக்கு அவங்க நான் தஞ்சாவூர் போகிறப்ப அடிக்கடி சாப்பிட்ற ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பழனி ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்திருந்தார். இங்கே வந்து மார்னிங்கே செம கூட்டமாக இருந்துச்சு, உட்கார கூட இல்லை. அப்புறம் எங்களுக்கு இடம் கிடச்சுன்னா உட்காந்துட்டோம். தோசை தான் ஆர்டர் போட்டிருந்தோம். அதுவரை வந்து சுண்டல் வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா வேற லெவல் டேஸ்ட் இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தோசையும் சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணுறப்ப செம வெயில். அப்புறம் வந்து கல்லணையை வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். கல்லணை வந்து தண்ணி வந்து கம்மியாக ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து தஞ்சாவூர் நெருங்க கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. அப்புறம் வந்து கோயிலையும் வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். வண்டி வந்து ஆப்போசிட்டில் பார்க் பண்ணு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் பார்க் பண்ணிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். வீக்கெண்டு மாதிரி இருந்துச்சு, செம கூட்டமாக இருந்துச்சு. வீக் டேஸ் மாதிரியே இல்லை. அப்புறம் கோயிலுக்குள்ளே வந்துட்டு செப்பல் வந்து டோக்கன் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. செப்பல் நாங்களும் வந்து பையில் போட்டு டோக்கனும் வாங்கிட்டு உள்ள கடையில் இருக்க பொம்மையெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம் வேறு வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். கோயில் வந்து இது வந்து நான் கோயிலுக்கு வர்றது வந்து செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் வந்து அப்பா கூட வந்து சின்ன வயசில் வந்தேன். பட் வந்து இதான் செகண்ட் டைமு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு சாமியெலாம் கும்பிட்டு லாஸ்ட்டாக வந்து கோயிலை வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.